Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மண் கடத்தலை தடுக்கச் சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகளை வாகனத்தை ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவத்தில் ஜேசிபி உரிமையாளர் உட்பட 2 சிக்கினர். ஆனந்தூர் ஏரியில் சட்டவிரோதமாக மண் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை தடுக்கச் சென்றபோது அரசு வாகனத்தின் குறுக்கே ஜேசிபியை நிறுத்தி அரசு அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். கொள்ளையர்களுக்கு துணை போகும் மெத்தன திமுக ஆட்சிக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மக்கள் அதிகாரிகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்க விடியாத திமுக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த என் தட்டக்கல் கிராமத்தைச் சேர்ந்த இருளர் இன மக்களுக்கு வீடுகள் கட்டித்தருவதாக கூறி அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். 17க்கும் மேற்பட்ட பழைய வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டியதுடன் பணிகள் தொடங்கப்படாமல் இருப்பதால் பனி மற்றும் கடும் குளிரில் குழந்தைகளுடன் தவித்து வருவதாக கூறி இருளர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது விடியாத அரசு அதிகாரிகள் விரைந்து வீடு கட்டித்தருவதாக உறுதியளித்தனர். அப்போது வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். நீங்க வீடு இடிச்சாதான் உங்களுக்கு வீடு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடு இடிச்சிட்டப்பனால வீடு இடிக்காத சில பேர் விட்டு இருந்தாங்க. அதுக்கு நீங்க ஏன் இன்னும் விட்டு நிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் வீடு வேணுமா வேணாமான்னு கேட்டாங்க. இல்ல சார் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு குழந்தை குட்டியெல்லாம் நீங்க எங்கன்னா படுத்துக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, குழந்தை குட்டியை நீங்க போட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், எங்களுக்கு வீடு இடிச்சாதான் உங்களுக்கு பில்லு போட்டு கொடுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. வீடு இடிச்சுட்டு கடங்கால் போட்டுங்க, கடங்கால் போட்டு மேல ஜல்லி போட்டு தட்டியாச்சு. தட்டிட்டு 3 மாசமா பாக்குறேங்க. ஆனா அதிகாரி வீடு இடிக்கும் போது வந்து வீடு இடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வீடு இடிச்சிட்டு போனாலும் யாருமே வரல. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு நீண்ட நேரமாக அதிகாரிகள் வராததால் பொதுமக்கள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. காலை முதலே 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து வரிசையில் காத்து நின்றனர். ஆனால் நீண்ட நேரமாக அதிகாரிகள் வராததால் மக்கள் அவதியடைந்தனர். நேரம் கழித்து வந்த அதிகாரிகள் அவசரமாக மனுக்களை பெற்றனர். திறனற்ற திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் தொடர்ந்து இன்னல்களை அனுபவிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு அருகே தேங்காய் நார் தயாரிக்கும் தொழிற்சாலையின் கழிவு நீரால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. குட்டக்காட்டுப்புதூர் பெரியகாடு பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக செயல்படும் தேங்காய் நார் தயாரிக்கும் ஆலையின் கழிவுகள் நிலத்தடியிலும் அருகே உள்ள சிறிய கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளிலும் வெளியேற்றப்படுவதாகவும் இதனால் நிலத்தடி நீர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். மேலும் இது தொடர்பாக விடியாத அரசு அலுவலர்களிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சாடினர். ஒரு 30 ஏக்கர்ல நார்மல் கழிவுகளை கொட்டி எல்பிபி வாய்க்கால் வர தண்ணி இப்போ மேலே ஸ்ப்ரே பண்ணி அந்த தண்ணி பூரா எங்கள் விவசாய நிலத்தில் பாய்ஞ்சு எங்கள் விவசாய பூமியும் கெட்டு போச்சு, அது நிலத்தடி நீரும் கெட்டு போச்சு. தண்ணி குடி தண்ணியில் குடிச்சோம்னா உப்பு தன்மையால் தண்ணி கெட்டு போச்சு, குடிக்க முடியல. அதனால் எங்களுக்கு வாழ்வாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இதுவாக நாங்கள் 14 இடத்துக்கு மனு கொடுத்துருக்கிறோம். நாங்கள் இது எதனால 2 வருஷமாக சோறு வெட்டிட்டு இருக்கிறாங்க நார்மல் கழிவு. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விவசாயிகளின் ஆலோசனை கூட்டம் கேசம்பட்டியில் நடைபெற்றது. அப்போது பாசன வசதி இல்லாத கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கம்பூர், ஆலங்கம்பட்டி உள்ளிட்ட 16 கிராம ஊராட்சிகளுக்கு முல்லை பெரியாறு பாசன கால்வாயை நீட்டிப்பு செய்து தர வேண்டும் என விடியாத திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த போடாக்க நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வாக்கூர் கிராமத்தில் மின் மோட்டார்கள் அமைத்து போர்வெல் பாசனம் மூலம் விவசாயமும் மீன் வளர்ப்பு தொழிலும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து இந்த மின் மோட்டார்களில் இருந்து மின் ஒயர்களும் காப்பர் கம்பிகளும் திருடப்படுவதால் ஒவ்வொரு முறையும் மோட்டாரை சீரமைக்க 30,000 ரூபாய் வரை செலவு செய்வதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் விடியாத திமுக அரசின் கேபிள் துறையினர் முறையான ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் தாங்கள் தொடர்ந்து நஷ்டத்திற்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டினர். நான் வாக்குல மீன் ஊக்கி பண்ண வச்சிருக்கேன். ஊர்லயே 2 கிலோமீட்டர் உள்ள இருக்கிறதால நைட்ல போக முடியல. நைட்ல இதோட 3ஆம் முறை ஒயர் திருடு போயிருக்கு. திருடு போனது ஒயர் ஒரு செலவு 15,000 ரூபானா, திருப்பி அதை ஆள் வச்சு தூக்கி ஜாயிண்ட் போட்டு புதுசா ஒயர் வாங்கி போட்டு அதுக்கு 15,000-20,000 ரூபாய் செலவாகுது. இது ஒரு முறை இல்லை, இதோட 3ஆம் முறை. ஒரு முறைக்கும் எங்களுக்கு 30 ரூபா கிட்ட செலவாகுது. இதை அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து அந்த திருடுகளை பிடிச்சி எங்களுக்கு ஏதாவது உரிய இழப்பீடு வாங்கி தரணும்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 2 பெண்கள் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 6 பேர் தகரக்குப்பம் பகுதி பாலாற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென கோகிலா, சுபஸ்ரீ என்ற 2 பெண்கள் ஆற்று நீரில் மூழ்கி மாயமான நிலையில் தீவிர தேடுதலுக்கு பின் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு திமுக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என அக்கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த புள்ள ஓரளவுக்கு தம் கட்டி